தீவிரவாதம் என்கிறது வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகே, அந்த இண்டஸ்ட்ரி எப்போ 1979 சோவியத் யூனியனுக்கு எதிராக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தீவிரவாதம் வெளியில இருந்து கொண்டு வந்து முஜாஹிதீன்ஸ் கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள அனுப்பி ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தது, வெப்பன்ஸ் கொடுத்தது, எல்லாத்தையும் வாங்கி அவர்கள் வந்து என்னன்னா சுகம் கண்டு விட்டார்கள். தீவிரவாதத்தின் மூலமா வரக்கூடிய ஈஸி மணி, பிளட் மணின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பிளட் மணி. இது வந்து என்ன கூலிப்படையினருக்கு கொடுப்பாங்கல்ல, ஒரு கொலை பண்ணால் அவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரவாதியை உற்பத்தி பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்பிச்சா இவ்வளோ டாலர்ஸ் அப்படிங்கிறத வரைக்கும் 30,000-40,000 தீவிரவாதிகளை ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள அனுப்புகிறாங்க. அவங்க நாட்டிலேருந்து 30,000-40,000 பேரை ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள தாலிபன் செய்ய ட்ரைனிங் பண்ணி அந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக போரிட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இதை ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு டெக்ஸ்டைல் தவிர வேறு எந்த இண்டஸ்ட்ரி கிடையாது. இதுதான் மேஜர் இண்டஸ்ட்ரி. இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற வருமானத்தை விட ஜாஸ்தி வருமானம் இதன் மூலமாக வந்துச்சு. இது ஈஸி மணியாக அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. புரியுது சார். இப்போ வந்து ஒசாமா பின் லாடன் ஒரு கேரக்டர் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒசாமா பின் லாடனை உருவாக்குனதே இவங்க தான். அதற்கு படம் கொடுத்து உருவாக்க சொன்னது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். அந்த ஒசாமா பின் லாடனை உருவாக்குனதும் அவன் வந்து அவனுடைய தீவிரவாத செயல்களுக்கும் அமெரிக்கா மற்றும் மேற்கட்டு நாடுகள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. கடைசியில் அதே ஒசாமா பின் லாடனை அழிக்கிறதுக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டு அவனை காட்டி கொடுத்தது. ஆமாம், இது வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். புரியுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வந்து மரபு, கொள்கை, கோட்பாடு, பொதுமக்கள் அப்படின்னு எதையுமே பார்க்க போகிறது கிடையாது. அதனால் அவங்க வந்து டீஎஸ்கலேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதை நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு இது சென்ஸ் வரும், சென்சிபிளாக வருவாங்க அப்படின்னு நினச்சா தவறு. இது இப்போ வந்து நம்ம வந்து அவங்க ப்ரொப்போர்ஷனேட்லி அப்படிங்கிற மாதிரி அவன் 4 மிசைல்னா நான் 4 மிசைல் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்ற கொள்கை, அந்த டிட்டரன்ஸுங்கிற பாலிசியை வச்சுருந்தா இந்த நிலைமை பல ஆண்டுகள் நீடிக்கும். புரியுது. இது நமது பொருளாதாரத்தை மொத்தமாக காலி செய்துவிடும். மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியாது. கண்டிப்பாக, ஏன்னா இப்போவே சரிஞ்சிருச்சு நிறைய. கண்டிப்பாக இந்த நிலைமையை இப்படி விடக்கூடாது. அவன் 4 மிசைல்னா நம்ம 400 மிசைல் போகணும். அப்போ வந்து அந்த 400 மிசைல் என்னன்னா, நான் வந்து எதுக்கு தீவிரவாத இராணுவத்தை மட்டும்தான். இந்த மாதிரி வந்து ஒரு முயற்சி அங்கேருந்து எடுக்கிறதுக்கு கூட வந்து எதுவும் இருக்கக்கூடாது அவங்ககிட்ட. அதனால் இந்த போர் அப்படிங்கிறது, போருன்றது நான் போராக பார்க்கல. நம்ம மீது போர் திணிக்கப்பட்டு விட்டது. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இந்த போர்ல இருந்து நம்ம பின்வாங்க முடியாது. ஆமாம், பின்வாங்கவும் கூடாது. பாகிஸ்தான் தான் பின் வாங்கிட்டு இருக்கு. அது பாகிஸ்தான் பின் வாங்குறது வந்து இங்க பாருங்க, பாகிஸ்தான் ஒரு ரோக் நாடு. அதாவது பேசுவது ஒன்றாக இருக்கும், செயல் வேறு மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா போய் பதுங்கிட்டார் வேற இவரு, எல்லாமே வேற. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா திருப்பி அடிப்பாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு மரபு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே. அந்த நாட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கலாச்சாரமே இல்லாத ஒரு நாடு அது. புரியுது சார். அப்படி அவங்களுடைய வரலாறை திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருந்த பிரதம மந்திரி, அந்த நாட்டை ஆண்ட பிரதம மந்திரி யாராவது அந்த நாட்டில் தங்கியிருக்காங்களா? ஒன்று கொல்லப்பட்டிருப்பார்கள், இல்லாட்டினா ஃபாரினுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள், இல்லாட்டினா ஜெயிலில் இருப்பாங்க. ஓகே. தீவிரவாதத்துக்கு மட்டுமே துணை போகக்கூடிய ஒரு நாடாக தான் அந்த நாடு. பிரதம மந்திரிக்கு இந்த ஒரு நிலைமைன்னா ஒவ்வொரு தடவையும் இராணுவ ஆட்சி வந்துடும். ஓகே. இப்போ இராணுவ அதிகாரி எல்லா பேர்லையும் எடுத்திங்கன்னா, மூத்த அதிகாரிகள் யாராவது ரிட்டையர் ஆன பிறகு அந்த நாட்டில் தங்கியிருக்காங்களா? தங்க மாட்டாங்க. லண்டன்லேயே அமெரிக்காலேயும் போய் தங்குவான். ஏன்னா அவன் பதவியில் இருக்கும்போது எல்லா கரப்ஷன், எல்லா பணத்தையும் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அங்கே போய் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு மீடியம் தான், பணம் சம்பாதிக்கும் மீடியம். ஓகே. அதை நோக்கமாக கொண்டு நமது தேசிய தலைமையும் நம்மளுடைய இராணுவ தலைமையும் ஒரு முடிவெடுத்து கரெக்டாக செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன், வெற்றி பெறுவோம். எங்களை தாக்க நினைத்தீர்கள், உங்களுடைய எங்கிருந்து இது ட்ரோன்ஸ் அண்ட் மற்ற மிசைல் கிளம்பி வந்ததோ அந்த இடத்தை மட்டுமே நாங்கள் அழித்தோம். எங்களுடைய தாக்குதல் ஃபோக்கஸ்டு. நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டும்தான் இன்னமும் செயல்படுகிறோம். நீ உங்க இராணுவம் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது, இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம், நாங்கள் இதை போரை நோக்கி பயணிக்கவில்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொல்லிருச்சு. கண்டிப்பா. இதை மீறி 8ஆம் தேதி நைட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து அந்த 15 டார்கெட் அவங்க ட்ரை பண்ணதை நம்ம முறியடிச்சோம். ஆனால் நைட் என்ன பண்றாங்க, 300ல இருந்து 400 ட்ரோன்ஸ் நம்ம நாட்டை பார்த்தா அனுப்புறாங்க. இந்த 300ல இருந்து 400 ட்ரோன்ஸ் வந்து அந்த கமகாசிங்கிற லாய்டரிங் மினிஷனுங்கிற ஒரு டைப்பா இருந்திருந்ததுன்னா மிகப்பெரிய பேரழிவை நம்ம சந்திச்சிருப்போம் இந்தியா ஃபுல்லா. ஆனா ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, அந்த 300-400 ட்ரோன்ஸ் வந்து
அவங்க காமகாஜி டைப் அனுப்பல, பெரும்பாலானவை வந்து டம்மி ட்ரோன்ஸ் மட்டும்தான். அதில் எந்த விதமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் கிடையாது. ஒரு சில ட்ரோன்ஸில் மட்டும் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு அவங்க அனுப்பி அவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த விதமான எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, நம்மளுடைய எக்யூப்மெண்ட் என்ன, அது எங்கெங்கே வந்து நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரோன்ஸ் 300-400 ட்ரோன்ஸ் ஒரு ட்ரையல் அனுப்புகிறாங்க. இதில் பெரும்பாலானவற்றை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம். புரியுதுங்களா? பெரும்பாலான ட்ரோன்ஸை, எல்லாத்தையும் கிடையாது. புரியுதா? இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த பதிலடிக்கு அவங்களுடைய எங்கேருந்து இந்த ட்ரோன்ஸ் கிளம்புதோ அந்த இது வந்து நம்ம தாக்குதல் நடத்துகிறோம். இந்த தாக்குதல் நடத்தும் போது என்ன செய்யறேன்னா, இவங்க ஹெவி ஆர்டி செல்லிங் பண்ணுறாங்க நம்ம மேலே, நம்மளுடைய சிவிலியன் நிலைகள் மீது, நம்மளோட பொதுமக்கள் குடியிருப்பு அந்த நிலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஆர்டி செல்லிங் நடக்குது. அவங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி எவாக்குவேட் பண்ணி இருந்தாலும் ஒரு சில கேஷுவாலிட்டிஸ் ஆரம்ப காலங்களில் பொதுமக்கள் கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ வந்து இது 8ஆம் தேதியோட இது முடிஞ்சு நம்மளுடைய இதில் வந்து அப்பையும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் இதை போர் ஆவதை விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லி எங்களுடைய தாக்குதல் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்ச 2 மணி நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ட்ரோன்ஸை வச்சு நம்ம மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, மிசைல்ஸ் வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. இது வந்து நம்மளுடைய முக்கியமான நகரங்களை நோக்கி, முக்கியமான இராணுவ தளங்களை நோக்கி வரும்போது நம்மளுடைய இறையாண்மையை வந்து அவங்க மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க போர் அப்படிங்கிற ஒரு இது விளிம்புக்கு நம்மளை தள்ள பார்க்கிறார்கள். அந்த முயற்சி வந்து அதையும் நம்ம வந்து நம்மளுடைய ரெஸ்ட்ரெயின்ட் டிட்ரன்ஸுங்கிற பாலிசியில் நம்ம வந்து 8ஆம் தேதி நைட்டு வந்து பொறுமையாக வந்து அதை ஹேண்டில் பண்ணோம். 9ஆம் தேதி நம்மளுடைய ப்ரெஸ் ரிலீஸில் திருப்பி சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை 100கணக்கான ட்ரோன்ஸ் அதில் எந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. காமகாஜி டைப் ட்ரோன்ஸு, டம்மி ட்ரோன்ஸ். இப்போ டம்மி ட்ரோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் $100 தான் இருக்கும், $100 கம்மியாக இருக்கும். அந்த ட்ரோனை வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மிசைலை வச்சு நம்ம அடிக்கும்போது நம்மளுடைய மிசைல்ஸோட எண்ணிக்கை குறையும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்மளை வந்து ஒரு நம்மளுடைய அம்யூனிஷனை வந்து டிப்ளீட் பண்ணுற விதமாக வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை என்ன மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையில் என்ன மாற்றம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டியது. இவர்கள் நம்ம போர் விரும்பலை, போரை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நம்ம வான்வெளியில் வந்து பல உதம்பூர், அதம்பூர், அவந்திப்புரா, அதாவது முக்கியமான பட்டான்கோட்டு, இந்த மாதிரி முக்கியமான நம்ம ஏர்பேசஸ் வந்து அவங்க எய்ம் பண்ணி மிசைல் தாக்குதல் மற்றும் அந்த ட்ரோன் தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் வந்து நம்ம இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் தொடுத்த போராகத்தான் பார்க்க முடியும் ஒன்ஸ் மிசைல். ஏன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் நமது வான்வெளிக்குள் வந்து அதிலிருந்து மிசைல்ஸ் வச்சு அடிக்கிறோம். வான்வெளி ஊடுருவல் பை ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுங்கிறது நத்திங் பட் வார். இது வார் என்பது முடிவாகிவிட்டது. அது வந்து இன்று காலையில் தெல்ல தெளிவாக நமது நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளரும் ஆர்மியும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, பாகிஸ்தான் இராணுவத்தின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மூலமாக நமது மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, நாமும் திருப்பி அவர்கள் மேல் அதே மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்லி நம்மளும் அதே மாதிரி லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் மூனிஷன்ஸ் வச்சு நம்மளுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லேருந்து அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது நம்ம வந்து தாக்குதல் நடத்தினோம். அதில் வந்து ஒரு சில ஏர்பேஸஸில் மிக முக்கியமான ரெடார் சிஸ்டத்தை நம்ம இது பண்ணியிருக்கோம், ரன்வேயை வந்து பண்ணியிருக்கோம். அந்த தாக்குதலின் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத போக தான் தெரியும். அது போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்டில் வரும்.